ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடே நிஃப்டி 50 எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.035% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.27% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 2320.36 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 2035.10 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஃப்ரைடே எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.55% க்ரீன்லேயும், நாஸ்டாக் 0.70% க்ரீன்லேயும், டவ் ஜோன்ஸ் 0.52% க்ரீன்லேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.56% க்ரீன்லேயும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.25% ரெட்லேயும், HDFC பேங்க் ஏடிஆர் 0.05% க்ரீன்லேயும், விப்ரோ ஏடிஆர் 0.61% ரெட்லேயும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.62% ரெட்லேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் நம்ம என்னென்னலாம் வாட்ச் பண்ணணும், இன்றைக்கி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் வாட்ச் பண்ணணும், எந்த ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணணும் எல்லாம் பார்க்கலாம். ஸோ குளோபல் அண்ட் இந்தியன் ஃபேக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் என்னென்ன வாட்ச் பண்ணணும்னா, யூஎஸ் இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் ஃபார் த February மந்த் வந்து March 12 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜப்பானோட Q4 2024 ஜிடிபி க்ரோத் நம்பர்ஸ் வந்து March 11 கொடுக்குறாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் டேட்டா ஆஃப் February, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா January, பேசஞ்சர் வெஹிக்கல் சேல்ஸ் டேட்டா ஃபார் த மந்த் ஆஃப் February எல்லாமே March 12 ரிலீஸ் பண்ணுறாங்க. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டேட்டா ஃபார் த மந்த் ஆஃப் February இஸ் ஆன் March 14 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வாட்ச் பண்ணணும். சமீர் அரோரா, ஹீலியோஸ் கேபிட்டலோட ஃபவுண்டர் இவங்க. ஸோ இவங்க வந்து மார்க்கெட் அனலிஸ்ட். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2008 மார்க்கெட் ட்ராப் ஆன மாதிரி இப்போ ஒன்றும் அவ்வளோவா பெரிய ட்ராப் ஆகலை. ஸோ ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் தான் நடந்திருக்கு. இது ஒன்றும் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிட்டுருக்கு. ஸோ பாஸ்ட்லேயும் பிக்கர் ட்ராப்ஸ்லாம் நடந்திருக்கு, அதுலேருந்து மீண்டு வந்திருக்கு. அதுமாரி இதுவும் பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 30 இயர்ஸில் 8 இயர்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து மீண்டு 22 இயர்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சமீர் அரோரா, ஃபவுண்டர் ஆஃப் ஹீலியோஸ் கேபிட்டல். டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோட 7000 மெகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்கான அக்ரிமெண்ட். இதுக்காக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 49,000 crore. ஏத்ரன் எனர்ஜி IPO ஏப்ரல் மந்த் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலர் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாகவும் கன்வெர்ட்டிங் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸை ரெகுலர் ஈக்விட்டி ஷேர்ஸாக மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூவாக 3,100 crore வரப்போகுது. ஸோ எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து 2.2 crore ஷேர்ஸ் வந்து செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஏத்தர் எனர்ஜி. இண்டிகோட பிளெயினோட டெயில் வந்து ரன்வேல டச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகும்போது இது பேர் டெயில் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் டச் ஆனது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, என்ன தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனும் இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இண்டிகோ வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு சேஃப்டியை என்ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க DGCA. ஸோ டெயில் ஏன் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு அப்படின்றதுக்காக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு இண்டிகோ பிளேனுக்கு. ப்ரூக்ஃபீல்ட் ஓக் ட்ரீ கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன். ஸோ அவங்க வந்து இன்க்ளூடிங் ப்ரைவேட் ஈக்விட்டி, கிரெடிட், ரியல் எஸ்டேட் அண்ட் குளோபல் லெவலில் இவங்க ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க 22 சிட்டிஸில். ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க், லண்டன், ஹாங்காங், டோக்கியோலலாம் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு கம்பெனி. இவங்க இந்தியாவில் 2வது பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து 1995 ஃபவுண்டட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியை. ஸோ இந்தியாவில் இதை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் எதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் பிரான்ச் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க இந்தியாவில். துபாய் பேஸ்டு கார்கோ கம்பெனியான சாலிட் ஏர்
பிளான் டு இன்வெஸ்ட் $25 மில்லியன் இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஹமீத் ஓஸ்மான்றவங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு குளோபல் ட்ரேடில் மெயின் பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாங் டேர்மாக இதை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. லாங் டேர்மில் 50 சிட்டிஸ் வந்து அவங்களோட டார்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஸ்மான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடெக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 2011க்கு முன்னாடியிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. பெப்சிகோ பிளான் டு டபுள் இட்ஸ் ரெவென்யூ இன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஆப்ரேஷனையும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆல்ரெடி பில்டு நியூ ஃபேக்ட்ரிஸ் இன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் அஸ்ஸாமில் இருக்குது. ஸோ இது மூலமாக அவங்க டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதை மீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு கோட் ஷா பெப்சிகோ, ஸோ இன்வெஸ்டிங் மோர் இன் இந்தியா வில் ஓப்பன் 2 or more ஃபேக்ட்ரிஸ். ஸோ இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் ரெண்டு இல்லை அதுக்கு மேலே ஃபேக்ட்ரிஸ் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் சதர்ன் ரீஜன்லேயும் ஒன்று இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க பெப்சிகோ. ஹையர் இந்தியா இன்வெஸ்டிங் 1000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. டு எக்ஸ்பேண்ட் ஏர் கண்டிஷனர் ஃபேக்ட்ரி இன் நொய்டாவில் உள்ள ஏர் கண்டிஷனர் ஃபேக்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டு பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த பிளான்ட்லேருந்து பை 2026 எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. 3rd ஃபேக்ட்ரியை சவுத் இந்தியாவில் பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பில்ட் பண்ணால் மெயினாக அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா கிச்சன் அப்ளைன்சஸ் அண்ட் ஹையர் அண்ட் ப்ராடக்ட்ஸ், ஸோ பெட்டர் லாஜிஸ்டிக் ரீஜியன்ஸ்லாமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் டாடா கேபிட்டல் ஸோ ஃபைல் ஃபார் IPO 2 பில்லியன் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. NCLT அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல் ஆர்டர் கிடச்ச பிறகும் இந்த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25ல் கிடச்ச பிறகு 2 crore ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல் மூலமாகவும் வரும்னு சொல்லியிருக்காங்க பை எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து. சுதீப் ஷா SBI செக்யூரிட்டிஸோட ஒரு லீடிங்காக இருக்கிறவங்க கம்பெனியில். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து லைக்லி டு கண்டினியூ டு புல் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் கரண்ட் சார்ட் பேட்டர்ன்ஸை பார்க்கும்போது மணப்புரம் ஃபினான்ஸும் SRFும் நல்லா ட்ரேடிங்க்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்குது, ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ இது ஒரு குட் பிக்ஸாக இருக்கும் கம்மிங் நெக்ஸ்ட் வீக், அதாவது இந்த வீக்குக்கு சொல்லியிருக்காங்க. மணப்புரம் அண்ட் SRFை அவங்க டாப் பிக்ஸாக சொல்லியிருக்காங்க. SBI செக்யூரிட்டிஸ்லேருந்து சுதீப் ஷா. இந்தியா வாண்ட்ஸ் டு குட் ட்ரேட் வித் யூஎஸ்ன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் மார்ச் 8ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து குளோபல் ட்ரேட் டென்ஷன் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்தியா மஸ்ட் பி ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரேடு டென்ஷன்னால் மித்த கண்ட்ரிஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸில் சீப்பர் குட்ஸ் வந்து செல் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து நம்மளோட இந்தியன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம உள்நாட்டு உற்பத்திக்கு பாதிப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் GST ரேட் வந்து ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அது சீக்கிரம் வெளிவரும்னு சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். ஷிவ் நாடார் ஃபவுண்டர் ஆஃப் HCL அவங்களோட 47% ஆஃப் ஸ்டேக் இன் HCL கார்பரேஷனை அண்ட் வாமா டெல்லியில் உள்ள இதையும் சேர்த்து அவங்க டாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா இவங்க தான் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க வாமா டெல்லி அண்ட் HCL கார்பரேஷனில். ஸோ இவங்க தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராகவும் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. JSW Steel Production 24.07 lakh tons of crude oil steel இந்த February 2025ல் கொடுத்துருக்காங்க. 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. February 2024ஓட கம்பேர் பண்ணும்போது 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 21.50 lakhs கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 23.32 lakh tons கொடுத்துருக்காங்க. 93.5% ஆஃப் கெப்பாசிட்டியை யூட்டிலைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதே JSW ஸ்டீல் USAவில் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. 0.75 lakh tonsஆக டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் இதே February மந்தில் பார்த்திங்கன்னா 0.91 lakh tonsஆக கொடுத்துருக்காங்க. இப்போ அதுலேருந்து டிக்ளைன் ஆகிருக்கு JSW ஸ்டீல் இன் USA. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கம்பெனிக்கு அப்ரூவல் கொடுக்கல ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன் 900 megawatt கார்னலி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் நேபாளில் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான அப்ரூவல் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக கம்பெனி வந்து RBI கிட்ட அப்ரூவலுக்காக திரும்ப சப்மிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க.
ஜென்சால் இன்ஜினியரிங் ப்ரமோட்டர் சோல்வ் பண்ணியிருக்காங்க. 9 lakh ஷேர்ஸை சோல்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லிக்விடிட்டியை அன்லாக் பண்ணுறதுக்காகவும் திரும்ப அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பிளானிங் போர்ட் மீட்டிங் வந்து March 13 வந்து நடக்குது. ஸோ எப்படி QIP மூலமாக பண்ணலாமா இல்லை அதர் மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கான்னு டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்கை வந்து ஷேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாமா அப்படின்னு அந்த டிஸ்கஷனும் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ டு மேக் மோர் தம் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு March 13 வந்து அந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஜென்சால் இன்ஜினியரிங். RBI அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சுமந்த் காத்தாபாலியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் MD and CEO ஆஃப் இண்டஸ் பேங்க்குக்கு ஃபார் 1 இயர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அன்டில் March 23, 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் தோ போர்டு வந்து ப்ரப்போஸ்டு 3 year டேர்ம் கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்கு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் டிசைடட் டு இம்போஸ் ஆன்டி டம்பிங் டியூட்டி ஆன் இம்போர்ட்ஸ்க்கு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளோரோ ஐசோசைனரிக் ஆசிட்க்கு ஸோ ஃப்ரம் சைனா அண்ட் ஜப்பான்கிட்டேருந்து அந்த இம்போர்ட்ஸ் வந்து வருது. ஸோ அதுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து இம்போஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா. ஸோ அதுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க 29336910 அப்படின்னு சொல்லிட்டு கோடு 2 கோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் 1975 கீழே வரும். ஸோ இந்தியாவில் எந்த கம்பெனி இதுமாரி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அந்த TCAன்றது பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா போடால் கெமிக்கல்ஸ்ன்றவங்க பண்ணுறாங்க. இந்தியாவில் அந்த ஒரு கம்பெனி தான் இருக்குது. ஸோ இவங்களோட மேனுஃபேக்சரிங் அட் யூனிட் 11 இன் காம்பாத்தில் இருக்குது. ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு 50 to 60 crore வந்து போடால் கெமிக்கல்ஸ்லேருந்து ஆனுவல் ரெவென்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2025க்கு. லூபின் ஹேஸ் லான்ச்டு ரிவார் ஆக்ஸோபேன் டேப்லெட்ஸ் அப்படின்ற ஒரு டேப்லெட்டை யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு ஜெனரிக் ட்ரக் அப்ளிகேஷன். ஸோ லோயர் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வித் கொரோனரி ஆர்டரி டிசீஸ்க்கெல்லாமும் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது ஃபைனல் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க US கிட்டேருந்து லூபின். ஷிப்லா மெடிக்கேர் USFDA ஃபார்ம் 483 கொடுத்துருக்காங்க. ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ராய்ச்சூர் பேஸ்டு யூனிட் 1 பிளான்ட்டுக்கு. ஸோ யூனிட் 1 பிளான்ட்டான சில்பா லைஃப் சயின்சஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் March 3லேருந்து March 7, 2025 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ அதில் தான் ஒரே ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் 483ல். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.